ஹாய்! இன்னைக்கு பெருசு படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டே நான் ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்துடுறேன். இதுல வர்ற வேர்ட்ஸ்ல நெறைய வேர்ட்ஸ் 18+ ஆவும் இருக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படம் ஒரு அடல்ட் கன்டென்ட் ஃபிலிம். ஒரு அடல்ட் கன்டென்ட் ஃபன் உள்ள ஒரு ஃபிலிம் தான். காமெடி ஜானர்ல தான் எடுத்திருக்காங்க. கதை என்ன அப்படின்னா, ஒரு வயசானவரு அவர் வயக்ரா டேப்லெட் யூஸ் பண்றாரு. அப்ப அவர் இறந்துடுறாரு. என்னதான் அவர் இறந்தாலும் டேப்லெட் யூஸ் பண்ணதுனால அந்த டேப்லெட் என்ன பண்ணுன்றது தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் அங்க இருக்கு. என்னன்னா, இத இப்ப டெட் பாடி இறந்துருச்சு. இத நம்ம பொதுமக்கள் பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படி இருக்குமே. இது ஊர் மக்கள் பார்த்தாங்கன்னா அசிங்கமா இருக்கும் அப்படின்றதுனால மொத்த ஃபேமிலியுமே அத ஹைட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? அத எப்படி மறைக்கிறாங்க? கடைசியில என்ன நடக்குது? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபன் ஜானரா தான் அத கொண்டு போயிருக்காங்க. படம் ஃபுல்லாவே காமெடி இருக்கும். நெறைய காமெடி ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புதுமையான ஒரு கதை. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சில விஷயத்த கொண்டு போயிருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா, காமெடிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதுல சில காமெடி ஒர்க் அவுட் ஆகும். சில காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. அது எல்லாமே டிபெண்ட் அப்பான் த பெர்சன் ஹூ ஆர் வாட்சிங் த மூவி. எனக்கு என்ன பெர்சனலா ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகுது. சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. பட் என்னன்னா, போர் அடிக்காம படம் போயிட்டே இருக்கு. ஒரு ஃபன் என்டர்டெயின்மென்ட். அந்த வீக்கெண்ட்ல ஒரு நல்ல என்டர்டெய்னிங் ஒரு மூவியா தான் அந்த படம் இருக்கு. பட் என்னோட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இப்ப இந்த படத்த 18+ கன்டென்ட் எடுத்துட்டீங்க. எப்படியுமே அத தவிர்க்க முடியாது. ஸ்டார்ட்டிங்ல வச்சாலும் சரி, எண்டிங்ல வச்சாலும் சரி, இப்படின்னா நம்ம ஏதாவது தவிர்க்கலாம். பட் படம் த்ரூ அவுட்டா அந்த 18 கன்டென்ட் ஓடிட்டே தான் இருக்கு. வேற வழி கிடையாது. அந்த கதான் கான்செப்ட்ங்கும்போது அந்த படம் ஃபுல்லா அந்த 18 கன்டென்ட் வந்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது காமெடியும் சில இடத்துல கொஞ்சம் இன்னும் டார்க்காவோ இல்ல 18 காமெடியாவோ நெறைய கொண்டு வந்திருந்தா இன்னுமே இந்த படம் சூப்பரா வந்திருக்கும். So அந்த ஒரு விஷயம் தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். பட் ஓவராலா இந்த படம் ஒரு போர் அடிக்காம ஒரு ஃபீல் குட்டா ஒரு என்டர்டெய்னிங்கா போகும். வீக்கெண்ட்ல நம்ம ஒரு மூவி பார்க்கணும்னு நினைச்சோம்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இந்த மூவி இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்த நீங்க பார்க்கறதுக்கு முன்னால ஃபேமிலியா பார்த்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா பார்த்தாலும் சரி, படத்த பார்க்க போறதுக்கு முன்னால ட்ரெய்லர ஒரு தடவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபேமிலியா போலாமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போலாமான்ற கால நீங்க எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.